மீண்டும் ஒரு மிசை உங்களை சந்திப்பதில் நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிடித்த வர்ஷிப் லீடரில் வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதின ஒரு நல்ல ஒரு பாடல், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததையே தருபவர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு தன்னினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. பாடு நல்லாதான் இருந்துச்சு. ஏமாற்றம் இல்லைதான். ஆனா எப்பொழுது ஏமாற்றம் வருகிறது? எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது டிசப்பாயின்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆயிடும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்பொழுது ஏமாற்றம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆண்டவர் சொன்ன உண்மைகளிலே ரொம்ப பிடித்தமான ஒரு உண்மை, அவருடைய வாழ்க்கையில அதிகமாய் கடைபிடிக்கிற ஒரே ஒரு உண்மை என்னவென்றால், மத்திய எழுதின சுவிசேஷ நூல் 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் மணி வேளை, 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 12ஆம் மணி வேளை என்று குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் அழைக்கிறார். திராட்சை தோட்டத்துக்கு ஆள் கூட்டியாச்சு. யூதர் வழக்க சமயத்தின்படி இப்போ 1ஆம் வேளை, 3ஆம் வேளையெல்லாம் வரும்போது இயேசு கிறிஸ்து 3ஆம் மணி வேளையிலே தன் ஜீவனை விட்டார்னா 9வது மணி அர்த்தம். 3ல் ஒரு 6 கூட்டிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது அதிகாலையிலே 6 மணிக்கு ஒரு கூட்டம் வேலைக்கு புறப்படுகிறது. 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். 6 மணிக்கு கூலி அவர்களுக்கு தயாராக இருக்கும். என்ன அவங்க பேசி போனாங்க நமக்கு தெரியாது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் சம்பளம் இந்த நாள் படி அட்லீஸ்ட் 300லேருந்து 320 ரூபாய் இருக்கலாம் என்று கணக்கெடுக்கிறார்கள் 10 ஆண்டுகள் முன்பதாக. ஸோ ஒரு 500 rupees வச்சுக்கலாம் பர் டேக்கு. ஸோ அப்படியாக 4 குரூப் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வருது, பேசியாச்சு. வேலையாட்கள் நாளொன்றுக்கு ஒரு பணம் பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. பேசியாச்சு, கூலி பேசி அமிச்சாச்சு. ஒரு வேளை 1000 கேட்டிருக்கலாம், இவர் இன்னும் குறைச்சிருக்கலாம், கடைசியாக ஒரு 500 பேசி அமிச்சிருக்கலாம். வி டோன்ட் நோ வாட் இஸ் த அமௌண்ட். நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 500 ரூபான்ட்டு. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 3ஆம் வசனத்திலே 3ஆம் மணி வேளையிலும் என்றால் 9 மணிக்கு ஒரு கூட்டம் வருது. பாருங்க, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி கொடுப்பேன். என்னுடைய புதிய ஏற்பாடு பைபிள்ல நியாயமானபடி என்பதை ரெட் லெட்டர்ல அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஹோல் பெர்ஸ்பெக்டிவே மாத்தின ஒரு வசனம். நியாயமானபடி கூலி கொடுப்பேன். வாட் இஸ் மீன் பை நியாயமானபடி? வாட் இஸ் ரைட் ஐ வில் கிவ் யூன்னு சொல்றாரு ஆண்டவர். அவன் நம்பி போயிட்டான், வேலை செஞ்சாச்சு. திரும்ப 12 மணிக்கு ஒரு கூட்டம் வருது, 6ஆம் மணி வேளை, 6+6. திரும்ப 9ஆம் மணி வேளை, 9+6 15, ரயில்வே டைம் 15னா 3 PM ஒரு கூட்டம் வருது. 11ஆம் மணி வேளை 11+6 17, ரயில்வே டைம் 17னா 5 o'clock நம்ம ட்ரெயின் பிடிப்போம் இல்லையா. 5 மணிக்கு ஒரு கூட்டம் வருது. எல்லாருமே நியாயமானபடி கூலி தருவேன், அப்படியே போங்கள், அப்படியே போங்கள் என்று சொல்லுகிறதான ஒரு கூட்டம். கடைசியாக எல்லாரையும் நிற்க வைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்களை கூலி கொடுக்க சொல்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய அஜெண்டாவே வேற. பிந்தி வந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னு எனக்கு தெரியல. பரலோகத்தில் கூட பிந்தினோர் முதினோராக இருப்பாங்க. பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது பரலோகத்துக்கு போனா. அந்த சீக்ரெட் என்னன்னா, நான் தற்செயலா பரலோகத்துக்கு போயிட்டேன்.
ஃபர்ஸ்ட் என்ன நான் உணர்வேன்னா, நானே பரலோகத்துக்கு வந்துட்டேனே, அது மிகப்பெரிய ஆச்சரியம். இன்னொரு 2 ஆச்சரியம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம நினைச்சவங்கள கொஞ்சம் பேர் அங்க இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்காத இருப்போம் பாருங்க, டஸ்ட்பின்ல போட்டிருப்போம் சில பேப்பர்ல, இதெல்லாம் நரகத்துக்கு போற கேஸ்ன்னு. அதுலயும் 2 இருப்பாங்க அங்க. we don't know எப்படி வருவாங்க, நமக்கு தெரியாது. ஸோ நான் எதற்காக இதை சொல்றேன்னா, நம்பி வந்த கூட்டம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த கடைசி வந்த 4 கூட்டம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா கொடுத்து 500 ரூபாய் வாங்கிட்டு போறான். ஃபர்ஸ்ட் வந்த கூட்டத்துக்கும் அதே 500 ரூபா தான் ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனா அவன் சொல்றான், வெயிலுடைய உஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சகித்த எங்களுக்கு இவளை சமமாக்கினீரேன்னு சொல்றான். நியாயமானபடி பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க, நீங்க 12 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கான், அவனுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா உண்மை என்ன? அவன் பேசி வந்தது எவ்வளோ? 500. கிடைச்சது எவ்வளோ? 500. இவனுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? கம்பேரிசன். யான் பேசி வந்தது உண்மை, வேலை செஞ்சது உண்மை, எனக்கு கிடைச்சது உண்மை, எனக்கு பின்னாடி வந்தவனுக்கு 500 கிடைக்க கூடாது என்பது அவனுடைய வாதம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தயாளனா இருக்கும்போது நீ வன்கண்ணனா இருக்கலாமா? 4ஆம் வசனத்தை நீங்கள் மீண்டும் வாசிச்சீங்கன்னா, மத்தேயு 20:4, நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தையை நம்பி போனவன். ஸோ ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, when you have an expectation, when you enter your life with expectation, even though whatever you get, you never ever be satisfied. நீ நினைத்ததே கிடைத்தாலும் எதிர்பார்ப்போடு உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாயானால் நீ ஒரு காலம் திருப்தி அடைய மாட்டாய். மாறாக, when you enter your life with trusting God, with trust, even though you didn't get whatever you want, you will be fully satisfied. காரணம், ஒருவேளை 500க்கு பதிலாக கடைசி வந்தவனுக்கு 100 200 கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா போயிருப்பான். காரணம் என்ன தெரியுமா? அவன் கூலி பேசி வரல, அவன் ஆண்டவரை நம்பி, எஜமானை நம்பி வந்தவன். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மிஷனரி ஆர்கனைசேஷன்ல கூட வேலை செய்து கொண்டிருக்கலாம். எந்த எதிர்பார்ப்போடு நீ வேலை செய்கிறாய்? உடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஏமாற்றம் ஜாஸ்தியாக இருக்கும். உண்மையை சொல்லுகிறேன், இந்த அறிவு எனக்குள்ளாய் வந்த பிறகு நான் எதிர்பார்ப்பதை நிறுத்தி கொண்டேன். ஆண்டவரிடத்தில் எதையும் கேட்கறதில்லை. ஆண்டவரே, உம்முடைய நலமான பாதையில் என்னை நடத்துங்க, போதும் என்ற மனதை எனக்கு தாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். So when you fully trust unto him, அவரையே நீ நம்புவாயனால் அவர் தருவது எல்லாமே சிறந்ததா இருக்கும். ஒருவேளை நம்ம குட் தெரியும், பெட்டரா ஒரு காரியத்தை செய்ய முடியும். If God gives you the best, he will give you the best தான் அவர் கொடுப்பார். மீண்டும் ஒருவர் அந்த சரணத்தை பாடலாமா? வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கர்த்தரிடத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவனுக்கு ஏமாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த தெளிவான சத்தியத்துக்குள்ளாய் எங்களை நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உண்மையே நம்பி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க எதையும் எதிர்பார்த்து அல்ல. ஆண்டவரே, நீர் நிறைவாய் நன்றாய் செய்வீர், அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. You have done everything in His time beautifully and wonderfully, Lord. You have created us also fearfully, wonderfully, Master. எங்களை அப்படியாக படைத்திருக்கிறீர். இது எங்களுக்கு சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். உங்களுடைய கரத்திலே விட்டு கொடுக்கிறோம். நீர் நலமானதை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வீராக. சித்தத்தை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தத்தம் செய்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.